வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.3ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3வது கேள்வி, பின்வரும் வளைகள் எந்த 3D வடிவங்களை குறிக்கின்றன, அவற்றை வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த வளைகள் எந்த 3D வடிவத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் எழுதிட்டு, இந்த ஃபஸ்ட்டு வலை எதை குறிக்குது அப்படிங்கிற அதோட பேர் எழுதிட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு வரைஞ்சி காமிக்க சொல்கிறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதோட பேர் எழுதிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா எல்லாமே சதுரங்களாக இருக்குங்களா. அப்போ எத்தனை சதுரங்கள் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 6 சதுரங்கள் இருந்துச்சு அப்படின்னா கனசதுரம் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வகம் இருக்குது. எத்தனை செவ்வகம்? 3 4 5 6. 6 செவ்வகம் இருந்துச்சு அப்படின்னா கனச்செவ்வகம். இந்த ரெண்டாவது வடிவம் கனச்செவ்வகம் குறிக்குது. மூணாவது என்ன இருக்குது பாருங்கள், 3 செவ்வகமும் 2 முக்கோணமும் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முக்கோண பட்டகம். ஸோ இதுக்கு பேர் என்ன? முக்கோண பட்டகம். அடுத்து 4வது ஒன்று. ஸோ 4வது என்ன இருக்குது? ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் இருக்குது. ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சதுர பிரமிடு. சதுர பிரமிடு. அடுத்து இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு செவ்வகமும் 2 வட்டமும் இருக்குங்களா. அப்போ ஒரு செவ்வகமும் 2 வட்டமும் இருந்துச்சு அப்படின்னா இது உருளை அப்படின்னு சொல்லுவோம். இதோட வடிவத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கனசதுரம். கனசதுரத்தோட வடிவம் சதுரங்கள் 6 சதுரங்கள் சேர்ந்தது தான் நமக்கு கனசதுரம். அடுத்து கனச்செவ்வகம் அப்படின்னா 6 செவ்வகங்கள் சேர்ந்தது தான் கனச்செவ்வகம். முக்கோண பட்டகம் அப்படிங்கிறது 3 முக்கோணங்களும் 2 முக்கோணமும் 3 செவ்வகமும் சேர்ந்தது தான் முக்கோண பட்டகம். சதுர பிரமிடு அப்படிங்கிறது நமக்கு இதுதான், ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் சேர்ந்தது தான் இந்த சதுர பிரமிடு. உருளை அப்படிங்கிறது தான் இதோட வடிவம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. Thanks for watching.